ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா, சூப்பரான பாஸ்தா. இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு நெறையா தண்ணி வச்சுக்கோங்க. அதில வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை கீறி விட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா, 2 கப் அளவுக்கு நம்ம பாஸ்தா பண்ண போறோம். அதனால வந்து 2 கப் அளவுக்கு நான் பாஸ்தாவ அதில அந்த இத போட போறேன், மேக்ரோன்ஸ. இதில டிசைனா இருக்குது. எனக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிக்கும். அதனால இது மாரி வாங்கியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்பதான் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. அது வெந்து கரெக்ட்டா வெந்திருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அத வந்து ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு, திருப்பியும் ரொம்ப குக் ஆகாம இருக்கணும் அப்டின்னா, இந்த மாரி நார்மல் வாட்டர் ஊத்தி, திருப்பி ஒரு தடவ அலாசி, நீட்டா வடிகட்டி இந்த மாரி வச்சுக்கோங்க. தனியா இத வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, பியூரி பண்ணலாம். இப்ப நம்ம பியூரி பண்ணலாம். டொமேட்டோ பியூரி. டொமேட்டோ பியூரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ தக்காளியோட அந்த மேலே இருக்க அந்த தோலெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம அந்த மாரி வேக வைக்கிறதேவும். இப்போ நம்ம அத எடுத்துட்டோம் அப்படின்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டா, நல்லா க்ரீமி மாரியே நமக்கு வந்து இந்த டொமேட்டோ அ இது கிடைக்கும். இந்த பியூரி. அப்போ வந்து நமக்கு சூப்பரா இருக்கும். நமக்கு பண்ற அந்த ரெசிபி கூட. இது வந்து நைட்டே கூட நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து நெறைய ரெசிபிக்கு வந்து நம்ம இத எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இந்த மாரி தக்காளி, டொமேட்டோ இது வந்து நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னம்னா, ரொம்ப ஈஸியும் கூட நமக்கு. நெறைய ரெசிபியில பார்த்தீங்கன்னா, நமக்கு டொமேட்டோ வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாணலி வச்சுட்டு, இப்போ வந்து க்ரீம் பண்ண போறோம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்திக்கலாம். அ அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த மைதாவையும் நம்ம சேர்த்து நம்ம வந்து அத நல்லா கலந்து கொடுத்தோம் அப்படின்னோம்னா, நல்ல லம்ப்ஸ் இல்லாம அது சூப்பரா ஆயிடும். இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்திட்டு கை விடாம நம்ம இத வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். அ நல்ல ஒரு க்ரீமி பதம் வந்து நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆகும். நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். இதில வந்து பெப்பர் தான் வந்து ரொம்ப அந்த காரத்துக்கான ஒரு இதேவும். வேற எதுவுமே நம்ம போட போறது கிடையாது. கூடவே பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம அந்த டொமேட்டோ பியூரிய நம்ம இதில சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா இத வந்து அந்த க்ரீம் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்ச அந்த பாஸ்தாவ இதில வந்து போட்டுட்டு, ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடலாம். அப்பதான் வந்து அந்த டொமேட்டோ பியூரியும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அ அந்த க்ரீமு எல்லாமே வந்து அந்த பாஸ்தா கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இது கூட பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு திருப்பியும் நம்ம வந்து மிளகு போடலாம். அப்புறமா ஒரேகனோ பவுடர் இருந்தா கண்டிப்பா போடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு மாரி பீஸா சாப்பிடுற மாரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். குழந்தைகளும் இத வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த ஹெர்ப்ஸு. கண்டிப்பா அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. அப்புறமா நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சீஸு. இந்த சீஸ் இல்ல அப்படின்னா, இந்த பாஸ்தாவே வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. உங்களுக்கு சீஸ் போட்டீங்க அப்படின்னா, அவ்வளோ சூப்பர்வா இருக்கும். இந்த ரெசிபி புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.